தலையை நான் தெரியலப்பா. ஆகிலே வாழ அந்த ஓட்டத்துக்கு தான் மாயங்கல இதுக்காக நம்ம மாயங்க மாமாயல் லாகின நானே மன்னாவும் ஜனமடைஞ்சேனே. ஆமா இது யாருது? அதான் அவதாரங்க. அவதாரமா இல்ல அவதாரம் மாதிரியே இது. அவதாரம் பகவான் எடுத்தது அவதாரம் என்றால் நீ எடுக்கிற அவதாரம் அப்பப்போ. ஆமா அதே போல இருக்குது. எல்லை பாராய் காட்டும் கண்ணை பாராய் எண்ணி இந்த பச்சை சாரியில சாமி தொடுக்குடு வீந்துருவாரு. பச்சை கலர் சேல சாமி தொடுக்குடு வீந்துருவாரு. ஆமா பட்டடு வீந்துருவாரு பாரு. அழகான தண்ணிடா மாமா. இந்த பாரு மாமா. நல்லா இருக்குது. என் காக்கா விட்டு போனே சாமியாரி காமிச்சினா போதும் அப்படியே பாஞ்சிருவோம். அது இப்படியே காமிச்சா அப்படியே பாஞ்சிருவாரு. வாரோ வாரி வாரோ பாண்டேய நாமத்தினாரோ தெரியலடா சாமியாரே. எவ்வளவு கலர் கலரா வந்து எதுன கூட புச்சிக்கு தானே எட்டியா? டேய் அது மாதிரி ஆளானா என்னடாவா? நானா தான் வீட்ல வச்சிருக்க மாட்டேன் நேத்தி. டேய் போடு. அதான் பாரு. ஏதுடா சிப்ப மாதிரி வந்துப்பா. நீ பிச்சோ மாதிரி நீ பிச்சோ மாதிரி இருக்கிற டபுள்யூ பிச்சோ மாதிரி நீ தான் இப்ப தூக்கி போட்டு ஸ்டாக் கொண்டு போட்டு அப்படி ஒரு ஸ்டாக் போட்டு ஜான்சன் மாதிரி தூக்கி போடு. மாமா மாமா யாருமா நீ? மாமா யாருமா? விதவிதமா வரீங்களா? ஒன்ன தொடு மாமா இந்த பொண்ணுக்கு திறக்கம் படலாம்.
கண்ட வாட்டு பேசுப்போ என்னப்பா இது ஒவ்வொரு அவதாரமா வருது இல்ல பெண்களுக்கெல்லாம் அச்சம் மடம் ஞானம் பயிர் பண்ணுவாங்களே இது எதுவுமே இல்ல பழுது அது அப்படியா அது மட்டும் மெதுவா வருது கொஞ்சமே இல்ல மெதுவா அக்கௌண்ட் போனேன் இல்லனா வாங்கிட்டு வரேன் மாமா இருக்குது பாரு உன்னை அப்படியே பாய போறாரு பாரு உண்மையிலே கண்டிப்பா வந்துருமா ரெட்டி ஆடி தான் உன்னை பழுத்து பாஞ்சிடுவாரு இந்த பாட்டியா படுவா அழகா இருக்குதுமா எங்க குத்தாங்க சொல்லு பார்க்கலாம் எங்க போன வருஷம் எங்க பார்த்தானோ போன வருஷம் சக்கரமல்லூரா ஞாபகம் இல்லையா இல்லையே மாவூர் பாத்தா மாவூரா அங்க கொடுத்து போறோம் மாமா இது இப்போ நல்லா காமிமா இந்த படிக்காது வந்துருவாரா வீந்துருவாரு தானே மாதன்னா அக்கௌண்ட் போன எவ்வளவு கஷ்டப்பட்டு மாமா பக்கத்துல வராது ஒரே ஒரு முத்தம் மட்டும் குடுறான் இது பிடிக்காத விஷயம் ஒண்ணே ஒண்ணு குடியா டோகரம் பார் நாய் மாதிரி அங்கங்கறான் ஒரே ஒரு முத்தம் மட்டும் குடுத்துருங்க இவனா வருவான் நான் என்ன சொல்லி பாய் சாமி சொல்றேன் என்ன போற ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி கலரா போட மாட்டேன் இந்த புடையெல்லாம் விவரம் பாக்குறேன் சாமியார் ஒரே ஒரு முறை பாவம் ஏகத்தோட வந்துக்குது உள்ளத்தை பார்த்து மழங்கலாம தவிர நல்ல அன்பு இருந்தா இந்த சேலை இந்த பணத்தை பொருள் பார்த்து மழங்குறாளா இருந்தாலும் முடியாது ராஜா தனிப்பட்ட காஞ்சிபுரத்தை பாருதான போது அந்த பஸ் ஸ்டாண்ட் அம்மன் கோயில் பாரு இந்த காய்கறி வியாபாரம் பண்றாங்க பாரு இந்த பொண்ணை பார்த்து சகத்தை கொடுத்துட்டாங்கண்ணா அவ்வளவு ஆசைப்பட்டு கொடுத்துட்டாங்க நம்ம ஊர்லயும் கொடுப்பாங்க அங்கேயே குத்துக்கிறாங்கன்னா தமிழ்நிலை சரக்கம் நடக்கும்போது துணி கொடுப்பார் கொடுப்பார் அர்ஜுன தமிழ்நிலை சரக்கு சொல்ற அப்புறம் என்ன டைம் கேட்டான்
மலையிலே நீ ஏறி வந்து உன்னை சார்ந்தது ஒரே கூட பாரா ஒரே கூட பாரா வாழந்த ராஜா அந்த மலரோடா உனக்காக காத்திருந்தே நான் உனக்காக காத்திருந்தே சாமியாரே சாமியாரே வீட்டுல வீடு நீத்துங்கிறாங்கல்ல பாரு பாரு காத்து ஆஹாங்க அப்ப எனக்கு எப்படி எப்படி ஒட்டட ஒட்டட கம்பத்தி அப்பா ஒண்ணு ரொம்ப அடிக்குது. அவ்வளவு விவகாரம் வச்சுக்கிறாங்க. ராஜிகா சொல்ல மாமா அவரு ராஜிக்கு லாட்சியா நானே டிக்கெட் எடுக்கிறேன் மக்கா பொண்ணுங்களா இல்ல கிராக்கியானே தெரியலடா. ஏன்டா சுவாமியார் வாயில தப்பு தப்பா பேச வைக்கிற? கொஞ்சம் கூட இது அடக்கமே இல்லாத அடங்காது பொலியத்து மாதிரி தெரிஞ்சுங்கதாடா. மாறா துணி எதுக்கு தான் போட்டுங்கிற நீ? இது அடக்கோட காத்து வரல. அப்படியா? ஆமா காத்து வரல. இல்ல பத்தா கோமா மாதிரி போய் மத்தியா என்ன பட்டு 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 சேலை என்ன ஒரு பட்டு பிடித்திருக்குதா? காஞ்சிபுரம் பட்டு. காஞ்சிபுரம் பட்டு. ஆமா நகர் நெட்டு. போன பாரதம் ஆமா 40 நாள் சொற்பொழிவு 20 நாள் பாரதம் சிறுவஞ்சிப்பட்டு திரௌபதி அம்மா கோயில்ல. ஆமா அது கொடுத்தாங்க, அவனுக்கு கொடுக்கல, அதனால கோவம். அதனால மாமா பையா இந்த பட்டு படிப்பு நின்றுவாரு, நீ வருத்தப்படாதே. இதுக்கு வந்துருவாரா? உள்ள தானா வருவாரு. நீ அது எத்தனை போட ஆரம்பிக்கா? நீ போடியாங்க போய் மாய்கிடி போய் மாமா தங்கர் மாமா அம்மா வா மாமா, என்னை சேர்ந்து ஒரு முத்தம் கொடு மாமா. உன்னை பார்த்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்குது? தாயத்தினை தாண்டு தன்னை மாது எங்க அம்மா பாக்குற மாதிரியே இருக்குதும்மா. நானா பார்த்தா உங்க அம்மா பாக்குற மாதிரியே இருக்குது. பாட்டியம்மா நல்லா சொல்லு பாட்டியம்மா. நீ என்று மகன் சமாதானமாய் பேசுகின்றாய். பாட்டியா சமாதானமாய் பேசுகின்றாய். ஒரு முத்தம் கொடுங்க அம்மா. தயவு செய்து போயிட்டுமா அம்மா. முத்தி தரோ சிவ பக்தர் முன்னணிலாது
பெண்ணிடத்தில் செல்லாது. செல்லாதா? ஆமா. ஏன் பாட்டி அம்மா செல்லாது? சரி, எந்த பாட்டி தான் நீ கேட்டுங்கிற? அம்மா பெரியம்மா நீ சொல்லுமா. என்னுடைய பசுபதனெல்லாம் செல்லாதாமே. இல்லாம பேசுறது தவறு தானே. பெண்ணுக்கு ஒரு பெண்ணுதான் துணியா இருக்கணும். நீ தலை ஆட்டிக்கிறேன்னா உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு இது மோசமானது போல இருக்குதுன்னு தெரியுது. பஞ்சு முட்டா தலை மாரி வச்சுக்கினே தலை ஆட்டிக்கிறேன்னா நீ உனக்கு அந்த நிலைமை தாண்டி. ஆமா சொல்ல மாட்டேன் என்று உன்னை போல ஒரு பெண்ணை நான் இதுவரை பார்த்ததில்லை. எங்க கொடுக்க போறியா? குத்துட்டு போயிடு. கூச்சமே இல்லையாம்மா. எங்க கொடுக்க போறியா? அந்த கூச்சமாலே ஜென்மோ பேசிடுவா ஹட்டுக்கு பேசிடுவா ஹட்டுக்கு அரே அந்த ஈசா தயாரியே எச்சை காலை பாய்களே. ஏமா ஓ அக்காவுக்கு போன இம்மா நேரம் தானே சாமி நல்லா தானே இருந்தாரு. என்ன இப்போ தலைமை கை வச்சு உட்காந்துட்டாரு சாமியாரு. ஆமா, 1ஆம் நாளோ 2ஆம் நாளோ காலிங்க ஊத்தின்னு இருக்கிறியா? அட போயிடு. நான் எந்த பாவத்தை பண்ணல. போயிடு. எந்த பாவத்தை பண்ணலையா? பின்னியா சாமியார் தலைமையில கை வச்சு உட்காந்துக்கிறாரு. ஒருவேளை தலைவலியா இருக்குமா? அட்டே தலைவலிக்கு என்ன கொடுக்கணும்? தலைவலி இருந்தா தலைமையில வச்சிருக்கிற சாமியாரு. ஆமா, தலைவலினா எங்க கை வைப்பாங்க? ஓ இங்கதான் கை வைப்பாங்க. அதான தலைவலி தான்டா. அட்டே அதனால நம்ம என்ன கொடுக்கலாம்? தாயில இருக்குது. ஓ டப்பில இருக்குதுடா. சாமியாரே டப்பிக்குள்ள தாயிலுக்கு நான் ஒண்ணா ஏத்தாந்து கொடுக்கட்டுமா? யாரு தலைவலின்னு சொன்னது? உனக்கு தானே தலைமையில கை வச்சு உட்காந்துருக்கீங்களா? டப்பில கை விட்டு அப்படி வெயிட் எடுத்துமே கொடுறாங்க. டப்பிங்க எங்க அப்பா நினைச்சா இவரு யாரு? அரகரா? ஆமா. ஒருவேளை தலைவலி அந்த பிரம்மனையும் எங்க அப்பா என் ஐயன் என் அப்பன் ஆண்டவனாய் அருணை நினைத்து ஏன் இந்த தலைவலி எல்லாம் என் இடத்துல காமிக்கிற கடவுளே அப்படின்னு நான் அவர் நினைச்சு. ஆமா, அவன் எப்படி பட்டுவான் தெரியுமா? யார் எல்லாரும் பத்தி சொல்றலாமா? அந்த பிரம்மதேவன் எப்படி பட்டுவான் நான் சொல்றேன். என்ன விதி பரமே தெரிவிக்கின்றாயே. என்ன அவர் மேல என்ன தவறு? திலோர்தம்மை மீது ஆசை கொண்டான் அல்லவா? அவன் நல்லவனாவா? என்னது மோகம் கொண்டானே, அது நல்லதா? அது கிடையாதுமா. அதாவது பக்தி நீ போமா. திலோதன் என்ற பெண் மீது பிரம்மன் ஆசை கொள்ளவில்லை. ஓ புரியுதா? ஆசைப்படல. சொந்தாப சொந்தரர்கள் சொந்தன் உபசொந்தன் சொந்தன். ஆமா, 2 பேர்களும் அவர்கள் பல அக்கிரமங்களை செய்து வந்தார்கள். பல அக்கிரமங்கள். ஆமா, அவருடைய கர்வத்தை அடக்க பிரம்மனானவர் உலகத்தில் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் கடுகளை எடுத்து ஒரு அழகான ஒரு பெண்ணை சிருஷ்டிப்பு செய்தார். அவள் தான் திலோர்தம்மை. ஆமா, அந்த சொந்தாப சுந்தரத்தில் நடினமாட நாட்டியம் ஆட போயினே இருக்கு. 1 லாக்
இருந்தா கூட அதாவது பிரம்மன் அதாவது ஒத்தாச்சு பாசெல்லாம் படல படல. கலசமா முனிவர் ஒருவரை தோன்ற செய்யவே புரியுதா? நல்லது கெடுத்தாலும் கலசம் வைக்கிறாங்களா? கெட்டது கலசம் வைக்கிறாங்களா? கலசமா முனிவரை தோன்ற செய்யவே பிரம்மன் செய்த ஒரு வேலையில அது ஒரு நல்ல வேலை தான். நல்ல வேலை தான். படிச்ச பொண்ணு மேல ஆசைப்படல. இவன் தவறா கருத்து தப்பா சொல்றான். ஆமா, எப்பவுமே நல்ல கருத்தை நல்ல விதமா பதிவு பண்ணணும். தவறா பேசக்கூடாது. நான் தவறா சொல்லிட்டேன். இது ஒரு தவறாது. நீ அந்த மாதிரி பேசாத, எனக்கு பிடிக்கல. உலகத்தில் நடக்காத தவறா சொல்லிட்டேன். சிரிச்சுக்கினே இருக்குதுடா, சும்மாவே சிரிச்சுக்கிட்டு இருக்குதுடா. என்ன சிரிக்காது, பச்சை சிரிப்பு சிரிக்கத்துல எனக்கு பிடிக்காது. மறுபடியும் காரணமே இல்ல சிரிக்குது. தகப்பனாடா நீ, பெத்த தகப்ப மாதிரியாடா பேசுற. என்ன பாவம் ஏமாந்தா குழந்தை கேட்டு இந்த பாவத்துல புண்ணியம் கிடையாது. பாவத்துல விளையாத பாத்தியா எப்படி எந்திருப்பான் பாரு பரியாதேசில. தெரிஞ்சுக்க, நீதான் தெரிஞ்சுக்கணும். சரி, மெத்தில கிராணி எதுவும் பண்ணிடாது, நீ தூங்கிடாது. என்ன அத்த பத்தியா பின்னாடி அவன் புள்ளி வச்சு உங்க அப்பனே எங்க அப்பனே 2 பேர் லக்காடி பாந்தா. நம்ம தான் பெருந்தன்மையாகிறோம். நம்ம தான் என்ன பண்ணணும். சரி இருக்கட்டும், வந்த வழியே போ. போக முடியாது, போக முடியாது. சாமியாரே வந்த வழி பார்த்துட்டு போகணும். இதுக்கு நான் வந்துக்கிறேன். தெரியல நான் பத்து அத தெரிஞ்சது அதான். ஆமாங்க, என்னது? ஐயோ அழகரா சிவசிவான்னு வேணுங்களே, அது மாதிரியே தெரியற மாதிரி தெரியுங்க. சோமண்ணா யார்? சோமண்ணா யாரா? அது அவர் தாங்க, நிலாங்க. அதான் யாரு? நிலா. சந்திரன்றது வேற அல்லவா? அது வேறவா? அதாங்க நிலாங்க, சந்திரங்க. என்ன போல ஆலய பக்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன யாரோ சிக்க முடியாது. நீங்க உங்க அப்பா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. கூட வச்சுக்கிட்டு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது தெரியுமா? ஆமா. அதான் சமக்கலக்கமாகினார் சூரர் குருவே. சுவாமன் என்று சொல்லுவதான சந்திரை கட்டது பெண்ணா? சந்திரை கட்டது ஒரு பெண்ணா? எத்தனையோ பேர் சொல்லிட்டு போல இது போல பெண்களால் கெட்டவர்கள் பல பேர். புரியுதா? தயவு செய்து போயிடு. அவங்களா எங்கன்னா போய் மாட்டேன். நீங்க வாங்க. யாத்திரை ஜெய சந்திரே
என்ன சர்வே கையை விசாரி அம்மா அந்த விச்சு மதன் மாலை ஜெயகுரோ தன ஜெயகுரோ அப்படின்னு நீ சொல்லுங்க. மதன் மலர்கடை தொடுகிறோம் என்னால தாங்க முடியல சுவாமி. அந்த பிரம்மதேவன் என்னை சோதித்துக் கொண்டே இருக்கின்ற வந்து ஒரு முட்டை ஒருங்க முட்டு தான் போயேன். எத்தனை முறை சொன்னாலும் முடியாது. ஏங்க ஒரே ஒரு பாருங்க ஏங்க சுப சாமியார வந்தமா முடியாது. வாங்க எத்தனை முறை கெஞ்சினாலும் முடியாது. அப்படியா இரு இரு இரு. நீ சொல்றப்பா நீ சொன்ன மாதிரி சாமியாரா போனது ஒரு நேரம் பத்து வா நாரதர்கள் வார்த்தை கேட்டு இதுக்கு முன்னாடியே நான் சாமியாரா போனேன். ஓ இதுக்கு முன்னே தர்மசாஸ்திர முறைப்படி பல தலங்கள் தேடி கர்ம ஒழிந்திடவே காசி சனாதரை பூஜித்தே. கையை வீசி பேசுறது இதெல்லாம் வச்சு மூக்கு மேலே மூக்கு உள்ள போடும். மூக்கு மேல இடிக்க பாருங்களா இல்ல இங்க இடிக்க பாருங்களா இங்க இடிக்க பாருங்களா எங்கடா இடிக்க. ஒரு மனிதனுக்கு முகத்திலே அழகா இருக்க வேண்டிய பகுதி ஒரு முகம் அழகா காமிக்கிறது தெரியுமா? மூக்குதான். மூக்குதான். அது உனக்கு எனக்கு விட பக்திக்கு